ஹை மான தேடி மச்சான் வர போறா ஹை வர போறா ஹை தாளத்தோட தாலி கட்ட போறா ஹை கட்ட போறா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா ஜும்பல ஜும்பா. என்ன ரொம்ப சந்தோஷமா பாடிட்டு வரீங்க? ஜும்பல ஜும்பாதா என்ன சொல்லிட்டீங்க? உமாவை பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வராங்களே. நீ சொல்றது உண்மையா? இந்த அரண்மனைக்குள்ள தைரியமா ஒரு மாப்பிள்ளை வரேன்னு சொன்னாரா? எஸ். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு நடக்கணும் நாங்க நினைக்கவே இல்லை. நாங்களே நினைக்கல. மனுஷன் நினைச்சா இந்த உலகத்துல எது வேணாலும் நடக்கும். எஸ் ஆமாப்பா. கடவுளா பார்த்து உன்னை இங்க அமுச்சு வச்சாங்க அக்கா சொன்னாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு கடவுளே நீதான். வாழ்க்கையில நீங்க ரொம்ப அழுதுட்டீங்க. இனிமே நீங்க அழக்கூடாது. சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும். அம்மா உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? மாப்பிள்ள உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருப்பாரு. என்ன மசமா தானே இருக்கீங்க? மாப்பிள்ள வர போறாரு. சூட்காரமெல்லாம் ரெடி பண்ணுங்க. அது கூட எனக்கு பண்ண முடியும். போங்க வாங்க வாங்க. என்னங்க அப்போ மாப்பிள்ள நீங்க இல்லையா? என்னம்மா விளையாட்டு தரமா பேசிட்டு இருக்க? வரேன். வாங்கோ வாங்கோ சூப்பர் மேஜிக் ஷோ வாங்கோ வாங்கோ பசங்களா. ஆமா இப்ப நீங்க பார்க்க போறதெல்லாம் பொய் இல்ல. ஆமா உண்மை. ஆமா அற்புதம். ஆமா இவன் ஒரு மடையன். ஆமா இது என்ன ஓட? இதுக்குள்ள என்ன இருக்கு? ஓடி. இப்ப என்ன பண்ற? ஓடுறீங்க. இத திறந்தா என்ன வரும்? ஓடிதான் வரேன். பின்ன முயலா வரேன். வரவழைச்சு காட்டுறேன். அண்டாக்கா கசம் அபூக்கா உசும் திறந்திருக்கீசே. முயல் அதை எடுத்து உள்ளவை. அடுத்தது சரி. இது என்ன? முட்டை. என்ன பண்ணினா முட்டை காணாம போகும்? உடச்சு முழுதுனா காணாம போகும். முட்டாள் அது நீ பண்றது. நான் வேற விதமா காணாம போக வைக்கட்டுமா? பாப்போம். அண்டாக்கா கசம் அபூக்கா உசும் முட்டை காணாம போடிக்கிச்சே. சொன்னீங்களா? மேஜிக்க பாத்தீங்களா? உங்க வீட்டுல அண்ணா தம்பி அக்கா தங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது காணாம போயிருக்கலாம். சொல்லுங்க, இதே மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். மேஜிக் அங்கிள், எங்க சக்தி மாமா மெட்ராஸ் ஓடி போச்சு. அவர் இங்க வர வைப்பீங்களா? மத்ததெல்லாம் நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் இல்லையா? சக்தி மாமாவை இவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. இந்த கூடைக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. விடாதீங்க இவரை. விடாதீங்க. ஐயோ தெரியாது. எனக்கு மேஜிக் சம்பந்தமே இல்ல. என்னங்க அக்காவை கூப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க. என்னாச்சு? என்ன சொல்லுங்க. என் ஊருக்கு வந்து ஏன் அரண்மனையிலேயே பொண்ணு பார்க்க வந்தீங்களா? அக்கா இந்த கேட்டி என்ன பண்ற? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பொண்ணு பாரு. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கிய மாடு முட்டி செத்துட்டான்னு சொல்லிடு. நீ வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இவங்களும் இங்கதான் இருப்பாங்க. நீ வரலன்னு வச்சுக்கிய இதெல்லாம் என் வயக்காடு. இந்த வயக்காட்டுக்கு இவங்க எல்லாத்தையும் உரமா போட்டுருவேன். யாரும் எதுவும் செய்யல. என் புள்ள மாடு முட்டி செத்துட்டான். நீங்க எதையும் மறைக்கிறீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இதுக்கு மேல எதுவுமே கேட்க வேண்டாம். என் பையன் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி வாழ்ந்துகிட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்க வேண்டாம்னு. என்ன சொல்லு? பாவி மகன் கேட்கலையா? கேட்கல. இதெல்லாம் அந்த தரத்தாண்டியோட வேலை தான் இருக்கும். அவன் இன்னும் உயிரோட இருக்கவே கூடாது. இல்ல, அவன் செத்து உமா கல்யாணம் நடக்க வேண்டாம். அவன் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க தம்பி வாங்க. உங்க வீர தீர செயலை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன். அப்படியே புல்லரிச்சு போச்சு. டேய் கட்டறையா, யாரா நீ? சம்பந்தமே இல்லாம குறுக்க ஊருக்க பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா? ஆண்டாளுடைய அப்பன். ஆண்டாளுக்கு இப்படி ஒரு அப்ப இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அப்பன் இல்லாம புள்ளையே பிறக்காது. அதெல்லாம் அந்த காலம். இப்ப இன்ஜெக்ஷன் மூலமா புள்ள பிறக்குது. அப்பனுக்கெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் உனக்கு தெரியாத டப்பா. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஆண்டாள். என்ன ஆப்புல அசத்துற? அவன் கிடக்குறான் டப்பா.
ஆமா உனக்கு ஏதோ லட்சியம்னு சொன்னீங்க. எனக்கு 2 வருஷமா ஃபைட் கத்துக்கணும்னு ஆசை. எங்க அப்பாவும் எங்கெங்கயோ ஃபைட் தெரிஞ்ச ஆளு கிடைப்பாரான்னு தேடினாரு. கடைசியா நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ என்ன ஃபைட் கீட்னு குழப்பறாளே. ஏய் கரெக்டா சொல்லு, உன்னை நான் என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க ஃபைட் கத்து கொடுக்கணும். ஆமாங்க, இவ ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும். பின்ன இவ ஆசையை நீங்க நிறைவேற்ற போற. சரி அதெல்லாம் போட்டா உங்களுக்கு என்னென்ன ஃபைட் தெரியும்? உலகத்துல எனக்கு தெரியாத ஃபைட்டிங்கே கிடையாது. கத்தி சண்டை, கம்பு சண்டை, குத்து சண்டை, கராத்தே, குன்ஃபு, கதகளி, பிரேக். கதகளி பிரேக்கா? இதெல்லாம் டான்ஸ் ஆச்சே. உன் பொண்ணை தேத்தணுமா வேண்டாமா? நிச்சயமா அவளை நாளும் தெரிஞ்சவளா மாத்தணும். அப்போ ஒரு ஓரமா போய் நில்லு. யாரு? நீதான். அந்த ஆளு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி மாஸ்டர். கொஞ்சம் இருங்க, இவன் வேற பூனை மாதிரி குறுக்க நுழைஞ்சிக்கிட்டு. தம்பி முத கம்பல ஆரம்பிங்க, அப்பதான் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். டேய் கொண்டாடுங்க. இது 6 அடி, இது 7 அடி, மொத்தம் 13 அடி டிஸ்டன்ஸ்ல சண்டை கத்து கொடுத்தா சண்டை எப்படா ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு வயசு பொண்ணுக்கு சண்டை கத்து கொடுக்கும் போது இவனுக்கு கேப் தேவையா? க்ளோஸ் ரேஞ்சில கத்து கொடுத்தா தாண்டா மூடு வரும். அவர் இஷ்டத்துக்கு விடுங்கப்பா. வா இப்படி நாட்டுக்கு ஒரு பொண்ணு, நோ வீட்டுக்கு ஒரு பொண்ணு அவசியம் தேவை. இந்த பார் லாங் ஃபைட் எல்லாம் லாஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ ஒன்லி க்ளோஸ் ரேஞ்ச் குத்து சண்டை. கமான் கமான். இன்னும் க்ளோஸா ஏதாச்சும் கத்து கொடுங்க. இதை விட க்ளோஸ்னா மல்யுத்தம் தான். அப்படின்னா நான் உன்னை கட்டி பிடிக்கணும், அப்புறம் நீ என்ன கட்டி பிடிக்கணும், அப்புறம் நான் உன்னை தூக்கி போடணும், அப்புறம் நீ என்ன தூக்கி போடணும், அப்புறம் நம்ம 2 பேரும் ரோல் ஆகணும். அப்புறம் என்ன வளைகாப்பு தான். ஏண்டா யாரோ குழந்தைங்க சொன்னான்னு ஒரு கிரிமினலை தேடிக்கிட்டு பாம்பேல இருந்து மெட்ராஸ் வந்திருக்கியே, அவன் இங்கதான் இருப்பான்னு என்னடா நிச்சயம்? இது பாரு அசிஸ்டன்ட் கமிஷனர், குழந்தைங்க தான் உண்மையே பேசுவாங்க. ஆனா அவங்க சொன்னதை நம்பி மட்டும் நான் இங்க வரல. எனக்கு வேற சில சாலிட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதை வச்சுதான் வந்திருக்கேன். ஏன் ரூட்டே தனி, என்னை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. Are you blind? Yes, I am. But I can't believe my eyes. You are Kushbu, isn't it? Yes. Same smile. நான் உங்க ஃபேன், ஆர்டர்ன் ஃபேன். உங்க எல்லா படத்தையும் பார்த்துருவேன், சீசன் டிக்கெட் வாங்கி பார்த்துருவேன். ஓ பின்னாடி அப்படியே தான் இருக்கீங்க. உங்களை பார்த்தா என்னெல்லாமோ பேசணும்னு நினைச்சேன், ஆனா காரை இடிக்க பார்த்தேனே. How are you? Fine, thank you. ஏன் சார் என்ன இவ்வளவு பைத்தியமா இருக்கீங்களே? உங்க வைஃப் என்ன சொல்ல மாட்டாங்களா? அந்த தொல்லையெல்லாம் வரும்போது நான் கல்யாணமே பண்ணிக்கல. மேடம் எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் வேணுமே. ஓ தேங்க்யூ. இந்தாங்க. சரியில்லையா? ஆமா குளிச்சு அலைஞ்சிருமே. இனிமே நான் குளிக்கவே மாட்டேனே. என்ன தங்கமணி ஊரே திரண்டு வந்துட்டு இருக்கு? நம்ம கிட்ட கடை கேட்க வர்றானுங்களா? நம்மளே காவலுக்கு தான் இருக்க தெரியாது அவங்களுக்கு. ஏன் இங்க வந்து உட்கார்றான்? இவன் வீட்டுல உட்கார்றதுக்கு இடம் இல்லையா? ஆமா அன்னைக்கு என்னமோ நான் தான் சூரியன் சந்திர அப்படி இப்படின்னு ஏதோ பெண்ணாத்திட்டு போனீங்க. இப்ப என்னாச்சு? ஆமா நீ தான் பார்த்து மாப்பிள்ள வேற. அவ்வளவுதான். நீ யாரு? உனக்கும் இந்த அரண்மனைக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா நீ என்னதான் இங்க பண்ணிட்டு இருக்க? சமையல் பண்ணிட்டு இருந்தோம். ஏயோ உங்களுக்கு யாருக்காவது இவனை தெரியுமாயா? தெரியாதுங்க. பாரு தெரியாதுன்றாங்க. இவங்க யாருக்கும் என்ன பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் நான் இங்கதான் இருப்பேன். ஏன்னா நான் இந்த அரண்மனைக்கு காவலன். எது கோவலன்னா? இல்லப்பா காவலனா? காவலன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இங்க நிறைய மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்காங்களா, அதனால ஒருவேளை கோவலன்னு சொன்னானோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஏயோ என்னமோ கேட்கணும்னு வந்தீங்க, கேளுங்கய்யா. ஏன் இவன் கேட்க மாட்டானாமா? இவனுக்கு பேக்ரவுண்டா? இந்தாப்பா இந்த ஊர்ல நாங்கெல்லாம் மான மரியாதையோட வாழ்றான். பொம்பளைங்க தனியா இருக்கிற இந்த வீட்டுல யாருன்னே தெரியாது. நீங்க இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போறோம். இது பாருங்க, நான் ஏன் இங்க வந்தேன், எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். அதை புரிஞ்சுக்கிற காலம் வரும். அது வரைக்கும்
நான் யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நில்லையா சொல்லையா? இவ்வளவு நாள் இவன் அந்த பொம்பளைங்களை இம்சை பண்ணிட்டு இருந்தா, அப்பெல்லாம் நீங்க யாருமே வந்து கேட்கல. இப்ப இவன் பின்னால பொட்ட பசங்க மாதிரி வந்து கேள்வி கேட்கறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நாங்க ஏப்பா வெக்கப்படணும்? 2 விதவைகளையும் ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு உள்ள குமார அடிக்கிறீங்களே, நீங்க ஏப்பா வெக்கப்படணும்? அந்த நான் என்ன பேச்சு பேசு பாரு. அவங்கள பேசலாம் சும்மா. இங்க இப்படி வேற எல்லாம் நடக்குதா? பின்ன ஏன் இன்னும் இவனுங்களை விட்டு வச்சிருக்கீங்க? அடிச்சு தூக்கி வெளியே போடுங்கடா. இதுக்கு மேல அவங்க இருக்க மாட்டா. அவரை அடிச்சு பண்ணிடுவாங்க. அவரை போக சொல்லிட்டா அவரை. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. இவருக்கு இந்த அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களே, அதுக்கு பதில் நான் சொல்றேன். என் பொண்ணை இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதனால அவர் இங்கதான் இருப்பாரு. துரப்பாண்டி, இந்த அரண்மனைக்குள்ள வர்ற மாப்பிள்ளையெல்லாம் உன்னால தடுக்க முடியும். ஆனா இவரை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சது செஞ்சிப்பார். என்ன காப்பாத்துறதுக்காக அவசரப்பட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டீங்க. உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. உண்மையாவே நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? பொண்ணு பார்க்க வந்து ஒரு மாப்பிள்ளையே இறந்துட்டாரு. இது யாரு துரப்பாண்டியை எதிர்த்து இவ கழுத்துல தாலி கட்டுவாங்க? உங்க பொண்ணுக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆனா மாப்பிள்ளை நான் இல்ல. உன்னை கேட்காம ஊரறிய நீதான் மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான். அதுக்காக நீ அவளை மனைவியை ஏத்துக்கலனா அவளை வேற யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நீ இருக்கிறங்கிற தைரியத்துல தான் அவங்க துரப்பாண்டியை ஏத்து பேசினாங்க. இப்ப நீயே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னா எப்படிப்பா? நீயும் புரியாம பேசுறிய. நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சக்தி. உண்மையிலேயே நீ எங்களை காப்பாத்துவேன்னு நினைச்ச. ஆனா நீயும் எல்லாரும் போலதான். உண்மையில தப்பு இல்ல. எல்லாம் இவ பிறந்த நேரம் வயசுல கல்யாணமே நடக்காது. நிறுத்துங்க. ஏமா இருக்க கோபத்தை ஆமலையா காட்டுறீங்க? அது கேட்க நீ யாரு? இனிமே எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. இங்கிருந்து போயிடு. உங்க பொண்ணு நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன தெரியுமா? நான் ஒரு கொலைகாரன். என்ன பாம்பேல இருந்து உங்க அக்கா கூட்டிட்டு வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் போலீஸ் கிட்ட தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் என்ன பிடிச்சா நிச்சயமா எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா வாழணும் தான் உங்க அக்கா ஆசைப்பட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த படத்தையெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணு உன்னோட கற்பனையிலேயே குடும்பம் நடத்திருக்கான். இதுக்கப்புறமே இந்த பொண்ணுக்கு நீ வேற ஒரு மாப்பிளை பாக்குறேன்னு சொல்றது பைத்தியகாரத்தனம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை போலீஸ் முடிச்சுட்டு போயிட்டா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ நினைக்கிற? சரி, வேற ஒரு மாப்பிளை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சேன்னா போற வழியில அவன் லாரியிலயோ பஸ்லயோ அடிபட்டு செத்தா என்ன பண்ணுவேன்? காலம் பூரா இவளோட தான் வாழணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? உன்னையே புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டா இவளை நீ வேண்டான்னு சொல்லாத சக்தி. நாம கும்பிடுற கடவுள் எல்லாம்
தர்மத்துக்காக பல அர்க்கர்களை கொண்டு இருக்காங்க. நீ செஞ்ச கொலை கூட அதே போலதான். நீ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். அதை மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாத சக்தி. உமா ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அவ இந்த அளவுக்கு எவன் உயிரை வச்சிருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். என்னம்மா எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாயா? என்னடி சொன்ன? நிறுத்தியா? உங்க வீரத்தை எங்ககிட்ட தான் காமிக்க முடியும். இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் எல்லாம் கோவமா இருக்கீங்க? இந்த ஊர்ல இருக்கிற நம்மளாலதான் அரண்மனையில இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியல. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு நல்லவன் அவங்களுக்காக கஷ்டப்படுறான். அது உங்களுக்கு பிடிக்காம அந்த ஐயாஜனங்களுக்கு பயந்துகிட்டு அவரை ஊரை விட்டு அனுப்புறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? சந்தன பாண்டி ஐயா நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செய்திருக்காரு. நாம இருக்கிற வீடு நிலம் எல்லாம் அவர் போட்ட பிச்சையா. இதையெல்லாம் மறந்துட்டு எப்படியா அந்த குடும்பத்துக்கு உங்களால துரோகம் செய்ய முடியுது? இனிமே உங்களை புருஷன் சொல்லிக்க நாங்க தயாரல்ல. இந்தாங்க ஐயா, நீங்க கட்டின தாலி. இத்தனை நாளும் இந்த தாலி உங்க கழுத்துல இருந்து இறங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் புறப்பாண்டி பயந்துட்டு இருந்தோம். எப்ப தாலியே போனாலும் பரவாயில்லன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, இனி நாங்க யாருக்குமே பயப்படவே மாட்டோம். சக்தியோட சேர்ந்து போயபடி அரண்மனை மாத்தி காட்டுறோம். 20 வருஷமா அரண்மனைக்குள்ள போகாம இருந்தான். இனி எல்லாரும் போறோம். ஐயா, தெரியாம உங்களை அடிச்சதுக்காக எங்களை மன்னிச்சிருக்கியா? நீங்களா மனசு திரும்பி வந்தது எனக்கு போதும். ஐயா, நீங்க இங்க இருந்து போகணும்னு மனசார எங்களுக்கு ஆசை இல்லைங்க. அந்த பாவிக்கு பயந்து தப்பு பண்ணிட்டாங்க. நல்ல வேளை எங்க வீட்டு பொம்பளைங்க எங்களை திருத்திட்டாங்க. இனிமையாவது யாருக்கும் அடிமையாகாம வாழ கத்துக்குங்க. சரிங்க ஐயா, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்.